வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்றீங்க அங்க? மேடம், இங்க ஒரு சின்ன பிரச்சனை மேடம். தமிழ் தப்பிச்சு போயிட்டாரு மேடம். என்ன உளறீங்க? தமிழ் सत्या, ये क्या है? पहले ही एक बार वो उधर से भाग गया था, तब हमने उसे पकड़ लिया. अब तुम लोग क्या कर रहे हो? நாங்க கேர்ஃபுல்லா தான் இருந்தோம். டயர்டா இருக்காருன்னு அவருக்கு டீ போட்டு கொடுக்க சொன்னேன். டீ போட்டு கொடுத்துட்டு திரும்பி வந்தவன் டோர் லாக் பண்ண மறந்துட்டான் மேடம். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தமிழ் தப்பிச்சிட்டாரு மேடம். ऐसे बोलने के लिए तुम लोगों को शर्म नहीं है? तुम लोगों को जिम्मेदारी नहीं है? क्या काम करते हो? अब क्या करोगे मुझे नहीं मालूम, और 10 मिनट में वो इधर आना चाहिए. மேடம், நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல மேடம். गायब हो गया करके मत बोलो, तुम अपना जान दे के ढूंढो. वो इधर आना चाहिए. अगर वो नहीं आया तो तुम्हारा जान नहीं बचेगा. फोन रखो. போன்ல என்னமா சொன்னாங்க? ரொம்ப கோமா பேசிட்டு இருந்தீங்க. அது வந்துமா, தமிழை கூட்டிட்டு வரலான்னு சத்யா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்காரு. ஆனா தமிழ் அதுக்குள்ள ஊருக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாராம். இவ்வளவு நாள் இங்கதான் இருந்தாரு, நீங்க வந்த நேரம் பார்த்து கிளம்பிட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்னம்மா, எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு பொய் சொல்றீங்களா? தமிழ் காணாம போயிட்டான். காணாம போனவனை 10 நிமிஷத்துல தேடி கொண்டு வாங்கன்னு சத்தம் போட்டீங்க. அது என் காதால நான் கேட்டேன். காணாம போகல. சத்யா போனப்போ கெஸ்ட் ஹவுஸ் லாக் பண்ணி இருந்திருக்கு, அதனால அவர் அப்படி நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சப்போ ஊருக்கு கிளம்பிட்டதா சொல்லிருக்காரு. மேடம், இவ்வளவு நேரம் காக்க வச்சீங்க, தயவுசெய்து இந்த தடவை ஏமாத்திராதீங்க. நிதேஷ், சத்தியமா நான் சொல்றது உண்மை. தமிழ் இங்க இல்ல, அவர் கிளம்பிட்டாரு. எப்படி மேடம்? நாங்க அவரை தேடி தானே வந்தோம். இதை கேள்விப்பட்டா அவர் நிச்சயமா போயிருக்க மாட்டாரு. இதை நீங்க போன்லயா சொல்லிருக்கலாமே. நிதேஷ், சத்யா போன்ல பேச ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா தமிழ் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு. ஏர்போர்ட் போனா பேச முடியாதுல்ல. இத பாருங்கம்மா, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இவ்வளவு நேரமா தமிழ் எங்க பொறுப்புல தான் இருக்கா. பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, சொன்ன மாதிரி நடந்துக்கணும். அதுதான் பெரிய மனுஷங்களுக்கு அழகு. 10 நிமிஷத்துல வந்துருவான்னு சொன்னீங்க, இவ்வளவு நேரம் எங்களை காக்க வச்சீங்க. இப்ப வந்து அவன் ஊர் கிளம்பிட்டான், போன் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்றீங்க. இதை எப்படி நம்புறது? நீங்க எதை சொன்னாலும் நம்புறதுக்கு நாங்க என்ன ஏமாளிங்களா? பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி அவனை இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி அவனை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்க. சரி, பெரிய மனுஷங்களாச்சே, சொன்ன வார்த்தையை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா இப்ப வந்து பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. இங்க பாருங்கம்மா, தமிழ் கேட்டுக்கிட்டதுனால அவரோட நல்லதுக்காக எங்க பாதுகாப்புல இத்தனை நாள் வச்சிருந்தது உண்மைதான். ஆனா இப்போ அவர் எங்க கிட்ட கூட சொல்லாம கிளம்பிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? அது எப்படிமா? இத்தனை நாள் இங்கே இருந்துட்டு கரெக்டா நாங்க வரும்போது கிளம்பிட்டா? அவன் உண்மையிலே கிளம்பி போயிட்டானா இல்ல வச்சுக்கிட்டா இல்லங்கிறீங்களா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சரி, எங்க இருக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்? எங்க கிட்ட காட்டுங்க. எங்க இருக்கான்னு நாங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம். ஓஹோ, என்னையே சந்தேகப்படுறீங்களா? நிதேஷ், இவங்க என் பொறுமையை சோதிக்கிறாங்க. என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்க என்ன மேடம் தப்பா பேசிட்டாங்க? இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டு இல்லைன்னு சொன்னா யாரா இருந்தாலும் கோவப்படத்தான் செய்வாங்க. மேடம், தயவுசெய்து தப்பா நினைக்காங்க. தமிழ் எங்களோட அனுப்பி வைங்க, அதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன் இப்படி புரியாம பேசுறீங்க? அவர் இங்க இல்லைன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? மேடம், இத பாருங்க நிதேஷ், தமிழுக்கு நாங்க ஒன்றும் கார்டியன் கிடையாது. அவரை எப்பவோ விடுவிச்சிட்டோம். அவர் சொந்த விருப்பத்துல தான் இங்க இருந்தாரு. இப்ப கிளம்பிட்டாரு. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? மேடம், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு நாள் உங்க பொறுப்புல வச்சிருந்துட்டு இப்போ இப்படி கை விரிக்கிறது எனக்கு சரியா படல. சார், என்னையும் குத்த சொல்றீங்க. தமிழ் ஒன்றும் குழந்தை இல்ல. எங்க இருக்கணும், எங்க போகணும், எப்ப போகணும்னு முடிவு பண்ண வேண்டியது அவரு. அதுல நான் எப்படி தலையிட முடியும்? நீங்க இத்தனை நாள் தலையிட்டீங்கல்ல, இதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. என்னமா பேசுறீங்க? அவரா முடிவு பண்ணி அவரா கிளம்பிட்டாரு. எப்படி தடுப்பீங்க? அவன் ஒண்ணு கிளம்பலைங்க, அவன் காணாம போயிருக்கான்.
உங்க ஆளுங்க பத்திரமா பாத்துக்காம அலட்சியமா இருந்திருக்காங்க. ஐயோ, அவர் காணாம போகல. அப்போ அவனை வீட்டுல வச்சுக்கிட்டே போய் சொல்றீங்க. எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் எங்களால ஏத்துக்க முடியாது. போதும், நிறுத்துறீங்களா? வீடு தேடி வந்திருக்கீங்க, பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. தமிழ் இங்க இல்ல. இத நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இதுக்கு மேல பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. மாப்பிள, இனிமே இவங்களோட பேசி பிரயோஜனம் இல்ல. நாம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறோம். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றோம். போலீஸ் வந்து கேட்டா அப்போ தமிழ் எங்க இருக்கான்னு இவங்க சொல்லிதானே ஆகணும். என்ன போலீஸ் பேரை சொல்லி மிரட்டுறீங்களா? தாராளமா போங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மாயா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? யார் இவங்கெல்லாம்? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? இவங்க எல்லாரும் என்ன டென்ஷன் பண்ணவே வந்திருக்காங்க. என்ன விஷயமா? கொஞ்சம் தெளிவா சொல்ல. சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏமா, இதான் உங்க நாகரிகமா? தமிழ் இப்ப சென்னைக்கு போயிட்டாருன்னு இவங்க தெளிவா சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் கலாட்டம் பண்றீங்க? சார், நான் கலெக்டர்லாம் பண்ணல சார். இது பாருங்க மிஸ்டர், தமிழ் கொஞ்ச நாள் எங்களோட பிசினஸில் வச்சிருந்தது உண்மைதான். அந்த அடிப்படையில அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தோம். இப்ப அவர் கிளம்பிட்டாரு. இனி அவரை பத்தி எங்க கிட்ட விசாரிக்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இப்படி சொன்னா எப்படி சார்? வேற எப்படி சொல்லணும்? தமிழுக்கு வேண்டப்பட்டவங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு பொறுமையா மரியாதையை பேசிட்டு இருக்கோம். இதுவே வேற ஒருத்தர்னா நடக்கிறதே வேற. சார், பதவி இருக்குன்னு சும்மா மிரட்டாதீங்க. நாங்க என்ன சார் கேட்டோம்? இத்தனை நாள் கஸ்டடியில வச்சிருந்தவரை பொறுப்பா ஒப்படைங்கன்னு சொல்றோம். அது தப்பா? நல்லா கேளுங்க சம்பந்தி. என் புள்ள இவங்கள நம்பிதான் வந்தான். அவனை நீங்க பொறுப்பா எங்க கிட்ட ஒப்படைச்சாகணும். வேணாமா, ரொம்ப அதிகாரமா பேசாதீங்க. ஒப்படைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? தமிழை நாங்க பார்த்ததே இல்ல, அவ யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவேன்? இத பாருங்க, பொறுமையா அமைதியா பேசுறவர்கள் தான் உங்களுக்கு மரியாதை. அனாவசியமா கத்தி கூச்சல் போட்டீங்க, நடக்கிறதே வேற. சார், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல. மேடம், ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்களோட கொஞ்சம் பேசணும். தமிழ் எங்களோட அனுப்பி நான் போயிடுறோம் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேமா, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே மேடம். இத பாருங்க, உங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இப்பவே என் புள்ள வேணும். அவன் இங்கதான் இருக்கான். அவனை ஒழுங்கா அனுப்பி வச்சிருங்க. இல்ல இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். இத பாருங்கம்மா, அனாவசியமா நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, என்னம்மா என்ன பண்ணுவ? பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆளை விட்டு அடிச்சு வெளியே தள்ளிடுவேன். அப்படி பண்ணதான் அடங்குவியா? உன் புள்ளைய இத்தனை நாள் பத்திரமா பாத்துக்கிட்டேன், அந்த நன்றி கூட இல்லாம பேசுற. யாரு யாரு நன்றி இல்லாம பேசுறாங்க? என் புள்ள உங்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கான். போதும், இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நானும் தமிழ் இங்க இல்ல, கிளம்பிட்டாருன்னு பொறுமையா சொல்றேன், நம்பவே மாட்டேங்கிற. அவன் உண்மையிலேயே உங்களை தேடி அங்க போயிருந்தா அப்ப மூஞ்சி எங்க வச்சுக்குவேன்? என்ன மாப்ள? இனிமே தமிழ் எங்க போயிருக்கா எங்கன்னு எதுவுமே கேட்க கூடாது. மரியாதையா எல்லாரும் வெளியே போயிடுங்க. என்ன மாப்ள இது? வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாம பேசுறாங்க. அத்தை, இனி இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நாம கிளம்பலாம். வாங்க வாங்க அத்தை. தமிழ் ஊர் போயிட்டு தான் சொல்றாங்கல்ல, நம்ம ஃபோன் போட்டு விசாரிப்போம். ஒரு வேளை அவங்க வரலனா அப்புறம் என்ன பண்ணன்னு யோசிப்போம். வாங்க அத்தை. லாவண்யா,
வரேன் அத்தை. குழந்தை தூங்கிட்டானாமா? தூங்கிட்டேன் அத்தை. போய் நர்ஸை கூட்டிட்டு வாமா, ஒன்னா சாப்பிடலாம். சரிங்க அத்தை. அண்ணே அண்ணே அண்ணே, எப்படி நான் இருக்கேன்? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அண்ணே, இவ்வளவு நாளா எங்க என்ன போயிட்ட? உன்னை காணோம், நாங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. அம்மா, நீ எப்படி இங்க? சாருவை பார்க்கலான்னு வந்தோன்னே. சாரு விடாது. என்ன முதல் தடவை வந்த மாதிரி கேக்குற? இல்ல, இங்க வந்த மாதிரியும் இருக்கு, வராத மாதிரியும் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரியுது. முதல்ல தமிழ் உள்ள கூட்டிட்டு போங்க. சாரி சார், அண்ணனை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு எதுவுமே புரியல. உள்ள வாங்க சார். அண்ணே வா, அண்ணே வா. அத்தை, அத்தை, அண்ணன் வந்துட்டார். அத்தை, என்னமா சொல்ற? அண்ணே வா, அண்ணே வா. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? உங்களை மறுபடியும் பார்க்க முடியுமான்னு ஆயிடுச்சு. நல்லா இருக்கீங்கல்ல? ஆ, தம்பி, அம்மாவும் லாவண்யாவும் உங்களுக்காக எப்படிலாம் வேண்டிக்கிட்டாங்க தெரியுமா? சாமி உங்களை கைவிடல. ஆமாண்ணே, அம்மா உன்னை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. அம்மா, சின்ன மாமா, நிதிஷ் இவங்க எல்லாருமே ஒன்னு தேடிதான் மும்பைக்கு போயிருக்காங்க. நீ அவங்கள பார்க்கலையா? இல்ல, நானே தான் கிளம்பி வந்தேன். என்ன சொல்றீங்க தம்பி? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. புரியுற மாதிரி நான் சொல்றேன் ஆண்டி. கேசவ், நீயா? நீ எப்படிங்க? பயப்படாதீங்க ஆண்டி, நான் ஒன்றும் இங்கே கலாட்டம் பண்ண வரல. மும்பையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தமிழை பார்த்தேன். ஏதோ பிரச்சனையில் இருக்காருன்னு புரிஞ்சுது. வீட்டுக்கு போகணும்னு சொன்னார். நான் நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். சார், ஒரு நிமிஷம். என் அண்ணனை நல்லபடியா பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கீங்க. இந்த உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் சிஸ்டர், நான் கிளம்புறேன். கேசவ், இருப்பா. இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க, ஒரு வாய் சாப்பிட்டு போலாமே. இல்லை ஆண்டி, எனக்கு பசி இல்லை, நான் கிளம்புறேன். தமிழ், அப்போ நான் கிளம்புறேன். ஏன் கிளம்புறீங்க? இங்கே இருங்க. உங்கள் சிஸ்டர், உங்கள் ரிலேஷன் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க உங்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க. நான் கிளம்புறேன். வரேன் ஆண்டி, வரேன் சிஸ்டர். உட்காருங்க தம்பி. அண்ணே உட்காருண்ணே. ஜூஸ் குடிக்கிறீங்களா, இல்ல ஏதாவது சாப்பிட்றீங்களா தம்பி? இல்ல, மும்பையிலே சாப்பிட்டேன். ரொம்ப பசி எடுத்துச்சு. காசு கூட கொடுக்கல. கேசவ் அவர் தான் காசு கொடுத்தாரு. சரி, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் தம்பி. சிஸ்டர், ஒரு நிமிஷம். சார், சொல்லுங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தமிழ் இப்ப நார்மலா இல்ல. அவர் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். மாத்தி மாத்தி பேசுறாரு, ஆளை மறக்கிறாரு, மும்பைய சென்னைங்கிறாரு, மொத்தத்துல கன்ஃபியூஸ்டா பேசுறாரு. அவரு எதனால அப்படி பேசுறாருன்னு புரியல. என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. நான் வரேன்.
இந்தாங்க தம்பி ஜூஸ். அண்ணே ஜூஸ் குடி. அண்ணே இந்தா. இந்த மாதிரி தான் ஜூஸ் கொடுப்பாங்க. அது என்னன்னே தெரியாது, ரொம்ப கசக்கும். சாருக்காக வந்துட்டீங்களா? அம்மா வந்துட்டாருமா, எனக்காக அவர் வந்துட்டாரு. சிஸ்டர், அவர் வந்துட்டாரு பாத்தீங்களா? இனிமே எனக்கு மருந்து மாத்திரை எதுவுமே வேண்டாம். எனக்கு அவர் போதும், எனக்கு என் தமிழ் போதும் சிஸ்டர். எனக்கு மருந்து மாத்திரை எதுவுமே வேண்டாம். சாரு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. என்னால முடியல சிஸ்டர். எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த நிமிஷத்துல எனக்கு செத்துலாம் போல இருக்கு. சாரு, ஏன் இப்படிலாம் பேசுற? எல்லாம் உங்களாலதான். என்னை விட்டுட்டு இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? நீங்க இல்லாம எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு தெரியுமா? ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களை ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட நான் மறந்ததே இல்ல. ஆனா என்ன மறக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்ல, நான் மறக்கலாம் இல்ல. வேண்டாம், நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் உங்களுக்காகவே பிறந்தவ, உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா என்னை விட உங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியமா போச்சுல. ஒவ்வொரு நாளும் நீங்க என்னைக்கு வருவீங்க, நாளைக்கு வருவீங்கன்னு நான் உங்களுக்காகவே காத்துட்டு இருந்தேன். ஆனா என் நினைப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட வரல. நீங்க இல்லங்கிற வேதனையில நான் எத்தனை ராத்திரி அழுதுருக்கேன் தெரியுமா? என்னை விட்டு நான் அப்படியே செத்து இருந்திருப்பேன். இல்லங்க, இனிமே நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன். நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே நான் அப்படி கண்டிப்பா பேசவே மாட்டேன். எனக்கு கொஞ்ச நாளாவே முடியலங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. என்ன வயித்துல ஒருத்தி கத்தியால குத்திட்டா. ஆனா நான் பழிச்சு வந்துட்டேன். எதுக்காக? உங்களுக்காக தானே.
நான் சரியாயிடுவேன். நீங்க வந்துட்டீங்கல்ல, நான் சரியாயிடுவேன். எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்ல. சாப்பாடு, தூக்கம், இது எதுவுமே எனக்கு வேணாம். நீங்க மட்டும் இருந்தா போதும்.